நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இடையேயான பிரச்சனையில் ஆர்த்தி தெரிவித்துள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் இப்போது புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் தாம் மனைவியை மட்டும்தான் பிரிந்தேன், எனது மகன்களை நான் ஒருபோதும் பிரியவில்லை என்றும், இத்தனை ஆண்டுகளாக நான் முதுகில் தான் குத்தப்பட்டேன், இப்போது நெஞ்சிலும் குத்தப்பட்டுள்ளேன் என்று கூறியிருக்கிறார். எனது வாழ்க்கையில் வந்த ஒளியாக கெனிசா இப்போது வாழ்க்கை துணையாக, அழகான துணையாக இருக்கிறார் என்றும் நடிகர் ஜெயம் ரவி இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று, எனது இரு மகன்களையும் கூட பார்க்க விடாமல் பவுன்சர்கள் மூலமாக தடுக்கின்றனர் என்றும், கடந்த கால திருமண வாழ்க்கை மூலம் மலிவான அனுதாபம் தேடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்றும் நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தனக்கு தோழியாக அறிமுகமான கனிஷா என்னை மீட்டவர், எனது வாழ்க்கையில் ஒளியை ஏற்றியவர், அவரே எனது வாழ்க்கை துணை என்று நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கோவாவை சேர்ந்த பாடகி மற்றும் தெரபிஸ்ட் கெனிஷா குறித்து நடிகர் ஜெயம் ரவி முதன்முறையாக இந்த அறிக்கையில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மேலும் எனது கண்ணியத்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குவதை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை பொன்முட்டையிடும் ஒரு வாத்தாக பயன்படுத்தவே அவர்கள் முயன்றார்கள் என்றும், எனது ஊதியம் சொத்துக்கள் அனைத்தும் முன்னாள் மனைவியின் பெற்றோரின் ஆடம்பர வாழ்க்கைக்கே பயன்பட்டது என்றும், தம்மை ஏமாற்றும் செயலிலேயே கடந்த கால திருமண வாழ்க்கையில் முழுமையாக ஆர்த்தி அவரது பெற்றோர் ஈடுபட்டனர் என்றும் நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் முதுகில் தான் குத்தப்பட்டேன், இப்போதுதான் நெஞ்சில் குத்தப்படுகிறேன் என்றும், பொன்முட்டையிடும் ஒரு வாத்து போல எனது மனைவி என்னை பயன்படுத்தினார் என்றும், அவரது பெற்றோரும் எனது பணம் மற்றும் சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியிலேயே அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் என்றும் முதன்முறையாக நடிகர் ஜெயம் ரவி இந்த வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். தாம் மனைவியை மட்டும்தான் பிரிகிறேன், எனது மகன்களை ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும், குழந்தைகளை பார்க்க விடாமல் தான் அவர்கள் தடுக்கிறார்கள் என்றும், எனது காயங்களை உணராமல் என் கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குவதால் தாம் இத்தகைய ஒரு அறிக்கை வெளியிட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 2 பக்க அறிக்கையில் அவர் ஆர்த்தியுடனான வாழ்க்கையில் உள்ள பல்வேறு நினைவுகளையும் மற்றும் துன்பகரமான சூழ்நிலைகளையும் அவர் விளக்கியிருக்கிறார். சட்டத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நீதிமன்றங்களில் தான் எடுப்பேன் என்றும், பணம் வாகனம் உள்ளிட்ட அனைத்தும் தம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்ட போதும் நெருக்கடியான நேரத்தில் தமக்கு துணையாக இருந்தவர் பாடகி தெரபிஸ்ட் கெனிஷா தான் என்றும் நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். எனது குழந்தைகளை வைத்து பொதுவான சித்தரிப்பு மூலமாக நிதி ஆதாயம் அடைவதற்கு அவர்கள் இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும், உண்மையான பாசம் மற்றும் நேசத்தை அவர்கள் ஒருபோதும் தமக்கு வழங்கியதில்லை என்றும் நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த கடந்த கால திருமண வாழ்க்கை மூலம் மலிவான அனுதாபம் தேடுவதை இனிமேலும் தாம் அனுமதிக்க முடியாது என்றும், ஆண்களும் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை தைரியமாக நான் கூறுகிறேன் என்றும் முன்னாள் மனைவி ஆர்த்தி தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனது கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் எனது வாழ்க்கையை தாம் உருவாக்கி இருக்கிறேன். தற்போது நான் எடுத்த முடிவால் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும், திருமண வாழ்வை காப்பாற்ற தாம் கடும் போராட்டங்களை சந்தித்தேன் என்றும், ஆர்த்தியுடனான வாழ்க்கையை தொடர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மனைவியை மட்டுமே பிரிகிறேன், குழந்தைகளை பார்க்க விடாமல் இப்போதும் தடுக்கிறார்கள், நான் அனைத்தையும் இழந்து நின்ற போது எனக்கு ஆதரவாக இருந்தவர் பாடகி கெனிஷா தான் என்றும் நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் விளக்கமாக ஆர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வெளியிட்டிருக்கிறார். சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவேன், சட்டத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றும் நடிகை ஜெயம் ரவி ரவிமோகன் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கிறார்.